டிக்கெட் வந்துட்டு அவைலபிளாக இருந்துச்சு. தென் நான் ஒரு 3 days கழிச்சு பார்க்கலான்னு பார்த்தேன். சடனாக பார்த்தா படத்தை எடுத்துட்டாங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். ஸோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் இது சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். இந்த படத்தோட ஹைப் நான் என்ன பண்ணிட்டேன்னா, டெலகிராமில் தான் இருக்கா படம், டே ஏதாவது சொல்லுங்கடா, எனக்கு லிங்க் சென்ட் பண்ணுற யாராச்சும் அந்த மாதிரி. நான் சொல்லக்கூடாது, பட் எல்லாரோட நார்மல் நான் சொல்கிறேன். அப்படி யோசித்தேன். என் ஃப்ரெண்டு வந்திருக்காரு. ஸோ அவர் தான் வந்துட்டு எனக்கு இந்த படம் வந்துட்டு காஸ்மோ தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, டிக்கெட் ரேட்டு ஒரு 200 190 இருக்குன்னு பார்த்தா 350 rupees நாங்கள். ஓகே போட்டு, ஐ டோன்ட் கேர், எனக்கு 500 rupees தான் பேலன்ஸ் இருந்துச்சு. பட் நான் நல்ல படத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் பைசன் பார்த்தேன், டியூட் பார்த்தேன், எனக்கு அந்த படம் எல்லாமே ஓகே 150 rupees ஒர்த்து தான் நம்ம தியேட்டர் வாட்ச். அந்த மாதிரி நல்ல படத்துக்கு நான் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் வந்துட்டு போட்டு பார்த்துருவேன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தென் ஓகே, ரொம்ப நேரம் முடிச்சிடுறேன். ஸோ ஃபைனலி இந்த மூவி பற்றி என்ன சொல்லணும்னா, இட்ஸ் ஜஸ்ட் அ ரோலர் கோஸ்டர் ஆஃப் சிங்கிள் கேர்ள். அந்த ஒரு கேர்ள் எப்படி வளர்றாங்க, அந்த இது எப்படி போகுது, அது எல்லாமே நீங்கள் அவ்வளோ சூப்பராக எடுத்திருந்தீங்க. எடிட்டிங் நீங்கள் தான் கட் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. பிரில்லியன்ட் மேம், தேங்க்யூ. ஓகே நீங்க கட் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து எடிட் பண்ணுவோம். ஃபைன் சூப்பர் மேம். இன்னும் நிறைய ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி வரணும் மேம். யா தேங்க்யூ மேம். இந்த படம் டெலிகிராம்ல வரல. நிறைய பேர் எங்களுக்கு ஆக்சுவலி வந்து ஒரு ஆன்டி பைரசி குரூப் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் who will make sure ஏதாவது ஒரு லிங்க் வந்துச்சுன்னா பைரேட் ஆகி அவங்க வந்து they'll pull it down. இப்போ எல்லாருமே அந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்காங்க, எல்லா ப்ரொடியூசர்ஸுமே. பைரசி வந்துச்சுன்னா அதை delete பண்றதுக்கு என்னோட இதுல அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அந்த ஆன்டி பைரசி குரூப் வந்து ஒவ்வொரு வாட்டியும் அனுப்புவாங்க, பேட் கேர்ள் எங்கேயும் பைரேட் பண்ணல. எனக்கு அப்பதான் தோணும், யாரும் பைரேட் கூட பண்ண மாட்டாங்களா கேட்டுக்கு போல. சரி, யாரும் பைரேட் கூட பண்ண மாட்டாங்க, அவ்வளவு முக்கியம். எந்த பிரிண்ட்டுமே யாருமே பைரேட் பண்ணல, அது எதுவுமே இல்ல. 480p கூட இல்ல. Thank you. Hi, welcome. Siddharth. Hi. First of all, thank you for the film. நான் வந்துட்டு எப்பயுமே டைரக்டர்ஸ் கட் ஆர் எக்ஸ்டெண்டட் கட்டுன்னு சொல்கிறப்போ பார்த்த படத்தை இன்னொரு தடவை பார்க்குறது தான் வரும். நான் டைரக்டர்ஸ் கட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் 100 kilometers ட்ராவல் பண்ணி வரப்போ ஐ வாஸ் சூப்பர் எக்ஸைட்டட். ஏன்னா நான் அவர் பார்க்காத ஃபில்மை நான் டைரக்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கணும்னு நினச்சேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். 2 takeaways. எனக்கு வந்துட்டு மதர் அண்ட் டாட்டர் ரெண்டுமே வந்துட்டு ஒரே ஆளாக தான் எனக்கு தெரிஞ்சாங்க. Both are same people, but one daughter is like, I'm going to go to the other side of the spectrum and then see what it's going to take me. So எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எண்டிங் ஆல்சோ நீங்கள் வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே மாற்றி ப்ரீச் பண்ணிக்கவே இல்லை. அவங்களோட ஐடியாலஜி இருந்தாங்க, இவங்களோட ஐடியாலஜி இருந்தாங்க, மாற்றி ப்ரீச் பண்ணிக்கவே இல்லை. அண்ட் இன்னொன்று வந்துட்டு என்னென்னா, நீங்கள் ஹீரோயினோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மட்டுமே தான் போனீங்க. அவங்களுக்கு பிரேக்கப் ஆகிறப்போ, அவங்க பார்ட்னர் சீட் பண்ணப்போ கூட அவங்க ஃப்ரெண்டு சொல்லி தான் அவங்களுக்கு தெரியுமே தெரியல. நீங்கள் அதுக்கு தனியாக ஒரு சீன் வச்சு அதுக்கு பேக் ட்ராப் போய் அதுக்கு இன்னொரு போய் அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே வந்துட்டு அவங்க கூடயே தான் ட்ராவல் பண்ணுது, ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் சீன். ஸோ இட் வாஸ் ரியலி குட். அண்ட் எனக்கு அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ சேஞ்ச் ஆனது எனக்கு ரொம்ப டக்குன்னு எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ எம் சூப்பர் ஹாப்பி தட் ஐ வாஸ் ஏபிள் டு வாட்ச் த ஃபில்ம் with you and with all the people. And I would like to thank all the mothers and fathers who have brought their son and daughter despite the film title is Bad Girl. So இதனால நான் நேத்து வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பெரிய ஆர்குமெண்ட்ல தான் வந்தேன். So because of this title, so but I'm super happy. Thank you so much. Nice. அப்ப நீங்க டைட்டில் தான் பேட் கேர்ள் வைக்க மறந்துருக்கணும் போல. ஓகே. நேற்று நைட் வரைக்கும் நீங்கள் டயர்ட் ஆவீங்க, உட்காருவீங்க, நான் இன்ட்ரோல் இல்லை, எப்படி உட்காருவீங்கன்னா நான் வரேன். உங்கள் நேம் கூட என்னால் மனப்படம் பண்ணலை. நான் பேக் அப்படிங்கிறது கூட எங்கள் வீட்டுக்காரர் கேட்குறாரு, என்ன படத்துக்கு போகிறேன், இருந்து சொல்லாமல் போகிறேன்னாரு.
வருஷம் கழிச்சு என் பிள்ளைக்கு ஒரு சவால், எப்படி நம்ம மம்மி இந்த படத்துக்கு வருவா. அவள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, அவள் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதுனா மெயின் வருஷம் போனால் பாஸ் பண்ண முடியல. இப்போ திருப்பி அதுதான் போக போகிறா. அவர் வக்கீல். ஆனால் அவள் கேஸுக்காக கூப்பிட்றாளா, பெண்ணுக்காக கூப்பிட்றாளா, எனக்கு அவளுக்கு எமோஷனலுக்காக கூப்பிட்றாளா, எதையுமே நான் திங்க் பண்ணல. எதை பற்றி நான் கேட்டுக்கல. ஓகே, நம்ம நானும் கிறிஸ்டினா மாதிரி பார்த்தேன், யோகாவில் இருக்கேன், இந்துக்கள் முறைப்படி எல்லா பூஜையும் பண்ணுறேன். அதில் கிடைக்காத திருப்பி இதில் கிடச்சிருக்கு. யோகாவில் டிப்ளமோ முடிச்சிருக்கேன். நிறைய காலேஜ் ஸ்கூல் கூப்பிடுறாங்க. என்னால் அரைச்சமாவே அரைக்க முடியல. ஏன் அப்படின்னா உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் ஷேர் பண்ணுறதுக்கு ஆண் பெண் அம்மா அப்பா யாருக்கிட்டையுமே பண்ண முடியாத ஒரு இனம் புரியாத விஷயம். அது வந்து ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம். அந்த ஹார்மோன்ஸும் சொல்ல முடியல, சைக்காலஜின்னு சொல்ல முடியல, பேரண்ட்ஸும் சொல்ல முடியல, வீட்டில் இருக்கிற பொருளாதார பற்றாக்குறையும் பார்க்க முடியல. இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறதுனால நாங்கள் 4 மணி நேரம் நினச்சி சமைச்சு கொடுக்கணும். பிள்ளைங்களை நல்லா வளர்த்தணுமா வளர்த்தலையான்னு தெரியல. என் பொண்ணு தரமணியில் படித்தா சென்னையில். ஆனாலும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன். நானும் அவளும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம். அந்த மாதிரி சமுதாயத்துக்கு இந்த மாதிரி படத்தை நீங்கள் கொடுங்க. ஆனால் தயவு செஞ்சு இத்தனை பசங்க அந்த மாதிரி கேள்வி யாராவது ஏற்றுக்குவாங்களா? படத்தில் வரதை இன்றைக்கி இவ்வளோ ரிவீல் பண்ணாங்க. அந்த பொண்ணுக்கு மரியாதை கொடுத்து தன்னுடைய சகோதரியாவோ அம்மாவோ பார்க்க வேண்டாம். அந்த மாதிரி பொண்ணு லைஃப் பார்ட்னரை ஏற்றுக்குவாங்களா? குத்தி காட்டாமல் இருப்பாங்களா? அதுதான் என்னுடைய கொஸ்டின். சாரி, தப்பாக இருந்தும் மன்னிச்சுங்க எல்லா பசங்களும்.